வர சொல்லுங்க. பால் பாஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு. சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க. தைரியம் தான். இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம். கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ, அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. ஏற்கனவே அறிவித்தபடி இன்று காலை சரியாக 6 மணிக்கு தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் #கெட்அவுட் ஸ்டாலினை பதிவு செய்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கெட்அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேகை பதிவு செய்து அவர் பகிர்ந்த ட்வீட்டில், ஒரே குடும்பத்தின் ஆதிக்கம், கரைப்படிந்த அமைச்சரவை, ஊழலின் மையம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டுகொள்ளாமல் இருப்பது, தமிழகத்தை போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக மாற்றியது, கடனாளி மாநிலமாக்கியது, சிதிலமடைந்த கல்வித்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சமூகம், சாதி மதத்தை வைத்து பிரிவினவாத அரசியல் செய்வது, மக்களுக்கு நல்லாட்சி வழங்க தவறியது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது என்றிருக்கும் திமுக அரசை மக்கள் விரைவில் அப்புறப்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நேற்று சேலத்தில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், வரும் 26ஆம் தேதிக்கு பின்னர் தமிழகத்தில் இருப்பேன். அப்போது துணை முதல்வர் உதயநிதி கேட்டபடி சென்னை அண்ணா சாலைக்கு தனியாளாக வருகிறேன். எந்த இடத்துக்கு என்ன நேரத்தில் வர வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுங்கள். திமுக ஐடி விங் மற்றும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி எக்ஸ் தளத்தில் கெட்அவுட் மோடி என்று ட்ரெண்டிங் செய்துள்ளனர். ஸ்டாலின் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கெட்அவுட் ஸ்டாலின் என எக்ஸ் தளத்தில் பதிவிடப் போகிறோம். யார் அதிகமாக ட்ரெண்டிங் செய்தனர் என்பதை பார்த்து விடுவோம் என சவால் விடுத்திருந்தார். இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று காலை சரியாக 6 மணிக்கு தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் #கெட்அவுட் ஸ்டாலினை அவர் பதிவு செய்துள்ளார்.